இப்போ வந்து மடகாஸ்கரில் இருக்கிற லெமூர் குரங்குகளுடைய புதைப்படிமங்கள் இங்கே நீலகிரி மலையில் கிடச்சது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ அது என்னென்னா, இப்போ 2 கண்டத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு ஒரு கண்டம் ஒன்று இருந்திருக்கலாம், 2 நிலப்பரப்பையும் இணைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு தேரியை வந்து டெரைவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தேரியில் அதெல்லாம் உடச்சிட்டாங்க. இல்லை கண்டங்கள் இடப்பெயரின் வழியாக அது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயுமே வருஷ கணக்கில் முன்ன பின்ன இருக்குது. இப்போது இந்த 3 இப்போ ஆஸ்திரேலியாவுடைய கடற்பரப்பு, மடகாஸ்கர் கடற்பரப்பு, தமிழ்நாடு, இது 3த்தையும் இணைக்கிறதுக்கு வேறு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னா, இந்த 3 நிலப்பரப்பில் இருக்க பனைமரங்கள், உலகத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த பனைமரங்கள் இருக்குது. அதே பனைமரங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இலங்கையில் இருக்குது. அந்த வகை பனைமரங்கள் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. நம்மளில் வந்து 7 பனை நாடுகள் அப்படின்னு சொல்லி 49 நாடுகளில் 7 பனை நாடுகள் நம்மளுடைய இலக்கியங்கள்லையுமே சொல்லியிருக்காங்க. அப்போ இலக்கியத்தில் சொன்னதும் இப்போ இருக்கிற நில ஆராய்ச்சிலையுமே அப்போது இந்த பனைமரங்கள் இந்த நிலப்பரப்புகளை இணைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அங்கே ஒரு கண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 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 எல்லா நிலப்பரப்பையும் சேர்த்த மாதிரியான ஒரு நிலப்பரப்பு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று.